அதில் என்ன ஒரு அதிசயம்னா, ஆசிய கண்டத்திலே பெரிய விநாயகர் எனக்கு பின்னாடி இருக்கார் பாருங்கள். அவர் ரொம்ப பவர்ஃபுல்லானவர். வாழ்வோமுறை சாய்ராம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் தெரியுமா? திண்டுக்கல்லில் இருக்க 108 விநாயகர் பார்க்க வந்திருக்கோம். அதில் என்ன ஒரு அதிசயம்னா, ஆசிய கண்டத்திலே பெரிய விநாயகர் எனக்கு பின்னாடி இருக்கார் பாருங்கள். அவர் ரொம்ப பவர்ஃபுல்லானவர். இருக்குது அந்த குளத்தை சுற்றி வர்றதே ஒரு ரம்யமான சூழலில் இருக்குது. கட்டாயம் திண்டுக்கல் வர்றவங்க இந்த விநாயகரை தரிசனம் பண்ணுங்க. இங்கே துருப்பு சீட்டு முக்கியம், திருவுள சீட்டு எழுதி போடுறது ரொம்ப முக்கியம். அதனால் என்ன கேள்வி, நம்ம எல்லோரும் ஜாதகம் பார்க்க எல்லாராலையும் போக முடியாது. இறைவன்கிட்ட கேட்டால் அதுக்குள்ள பதிலை இறைவன் அழகாக சொல்லுவார் நமக்கு. அது ஒரு நம்பிக்கை தான். என் வாழ்க்கையில் அது மாதிரி நிறைய நடந்திருக்கு அனுபவமாக. எங்கள் பேரங்க படிப்புக்காகட்டும் எதுக்காகட்டும் விநாயகர்கிட்ட உத்தரவு கேட்டுட்டு தான் நான் எந்த இதுவுமே செய்வேன். எங்களுக்கு பிடிச்சிருக்கு. நாங்கள் அடிக்கடி வருவோம். என்னையை சார்ந்த எங்கள் ரிலேஷன், என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையும் நாங்கள் கூட்டிகிட்டு வந்து காட்டுறோம். அவங்கவுங்க என்ன வேண்டுறாங்களோ அதெல்லாம் நிறைவேறுது. அதுபோக நம்ம லிஃப்டில் அவரை இது ஒரு லிஃப்ட்டு போட்டிருக்காங்க. இதில் மேலே வரைக்கும் போய் அந்த விநாயகரை நம்ம தரிசனம் பண்ணலாம். அவரோட நெற்றியில் பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான சிவன் இருப்பார். அதான் ஒரு ஹைலைட்டு. இவ்வளோ பெரிய விநாயகரை நம்ம மேலே போய் அந்த தொட்டு கும்பிடலாம். அதே மாதிரி தங்கத்தேர், சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு தங்கத்தேர் இழுக்கிறாங்க. நான் ஒரு 7 வருஷத்துக்கு முதல்ல வரும்போது ரொம்ப சிம்பிளாக சாதாரணமாக இருந்துச்சு இந்த கோயில். இப்போ நம்மளை மாதிரி ஒரு பக்தர்கள் மூலியமாக நிறைய தெரிய நிறைய பேர் வர்றாங்க, நிறைய பேர் பயனடைகிறாங்க. ரொம்ப நல்ல விசேஷமாக இருக்குது. நான் பார்த்ததை நீங்கள் எல்லோரும் மக்கள்லாம் தரிசனம் பண்ணணும்னு என்னோடய விருப்பம். அதில் இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, கைலாசநாதரும் மார்பிளில் வந்திருக்காரு. அதுவுமே ஒரு தனிப்பட்ட ஆளால் செய்யப்பட்டு ஒரு விசேஷமான கைலாசநாதர் இருக்கார். 108 விநாயகர்களுக்கும் 108 ஒவ்வொரு விநாயகருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. அதுதான் ஒரு ஹைலைட்டு. இவ்வளோ விநாயகரையும் இவங்களையும் பத்திரப்படுத்துகிறாங்கள்ல, அந்த கோயில் நிர்வாகத்துக்கு நம்ம நன்றி சொல்லணும். எல்லோரும் வாங்க, பயனடைங்க. நன்றிப்பா. ஆல் த வணக்கம்ப்பா. இவங்க தான் 108 விநாயகர். இங்கே பார்க்குறீங்க பாருங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. மகர கணபதி, ஓம் ஆங்காள கணபதி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சந்தன கணபதி, சதுர்த்தி கணபதி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முத்திரைகளோட தனித்தனியாக காட்சி அளிப்பாங்க. அதான் ஒரு ஃபேமஸ்ஸு. இது என்னென்னா, நம்மளே நம்ம கைனால் அபிஷேகம் பண்ணலாம். அதுதான் ஒரு விசேஷம். இங்கே இருக்க 108 விநாயகருக்கும் நம்ம கைனாலே நம்மளே பால் வாங்கிட்டு நம்ம கைனால் அபிஷேகம் பண்ணலாம். இவங்களுக்கெல்லாம் தோஷமோ அப்படிங்கிறத நம்ம கைனால் அவருக்கு நிறைவேற்றலாம். அதுதான் ஒரு ஃபேமஸ். அதில் ஒரு முக்கியமான இது பாருங்கள். வழிகாட்டி கணபதியாக, சகல தோஷ நிவாரண கணபதி, ஓம் புவனேச கணபதி, ஓம் உத்திஷ்ட கணபதி. இந்த மாதிரி இவ்வளோ விநாயகர்களை நம்ம பார்க்குறது நிச்சயம் சாத்தியமே கிடையாது. அதை இங்கே திண்டுக்கல்ல, அதுவும் இங்கே நிறுவியிருக்காங்கன்னா நம்ம ஊர் பக்கத்தில், மதுரை பக்கத்தில். இங்கே கட்டாயம் எல்லா மக்களும் ஒரு தடவை பார்க்கணும். இந்த விநாயகர்களை தரிசனம் பண்ணுங்கள். விநாயகர் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அதோட கைலாசநாதர் பார்த்தீங்கன்னா, திருக்கைலாசநாதர் கைலாசத்தில் ஒரே மார்பிள் கல்லில் செதுக்கி நம்ம ஊருக்கு வந்திருக்காரு. அந்த சிவனையும் நம்ம ஒரே இடத்துல தரிசிக்கிறோம். விநாயகரோடு சேர்த்து அவங்க அப்பாவையும் தரிசிக்கிறோம், அண்ணனையும் தரிசிக்கணும், முருகனையும். இந்த பாக்கியம் எங்கே கிடைக்கும்? எல்லாரும் வாங்க, பயனடைங்க. வாழ்த்துக்கள்ப்பா. இன்னொரு சிறப்பு அம்சம் திருக்கோயிலோட சந்தான பாக்கியம் இல்லாத
தம்பதிகளுக்கு தயிர் அபிஷேகம் செய்து அநேக தம்பதிகள் சந்தான பாக்கியம் பெற்றுள்ளார்கள். எல்லா வளமும் பெறுவதற்கு வியாபாரிகள், தொழிலாளர்கள் மற்றும் உள்ள அனைத்து அன்பர்களும் இத்திருக்கோயில் வந்து திருவிழா சீட்டு மூலமாக முதற்பொருள் அன்பெனும் பிடியுள் அகப்படும் கருப்பொருள், அன்பெனும் பிடியுள் அகப்படும் கருப்பொருள், ஊர்க்கும் உலகிற்கும் ஒளி தரும் உரிப்பொருள், உள்ளத்தில் அமர்ந்திருக்கும் ஓங்கார தனிப்பொருள், உள்ளத்தில் அமர்ந்திருக்கும் ஓங்கார தனிப்பொருள், காக்கும் கடவுள் கணேசனை நினை. நாதமும் போதமும் ஞானமும் ஆனவன், நம்பிக்கை வைப்பவர்கள் நாவிலே தேனவன், நாதமும் போதமும் ஞானமும் ஆனவன், நம்பிக்கை வைப்பவர்கள் நாவிலே தேனவன், ஓமெனும் ஒலியதே உருவமாய் வளர்பவன், உமையவள் மடியிலே குழந்தையாய் திகழ்பவன், காக்கும் கடவுள் கணேசனை நினை. கவலைகள் அகல அவன் அருளே துணை, காக்கும் கடவுள் கணேசனை நினை. என்னும் கணவர் அமைந்தார்